அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம ஆட்டோகேடில் என்னென்ன டூல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி ஒரு ட்ராயிங் வரைகிறதுக்கான முக்கியமாக நம்ம கருதப்படுற யூனிட்ஸ் அது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ட்ராயிங் வரையணுன்னா நமக்கு ஒரு ஷீட் வேணும், ஒரு ட்ராயிங் ஷீட் வேணும். அதுக்கு ஃபைல் நியூ கொடுக்குறீங்க. இங்கே ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு ஸ்டார்ட் அப் டயலாக் பாக்ஸ் வரும். அதாவது இம்பீரியல் ஃபீட் அண்ட் இன்ச்சஸ், மெட்ரிக், அதாவது நீங்கள் வரைய போகிற ட்ராயிங் ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் இருக்குன்னா நீங்கள் இம்பீரியல் கொடுத்துக்கலாம். இல்லை மில்லிமீட்டர்ஸில் இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா நீங்கள் மெட்ரிக் கொடுத்துக்கலாம். இப்போ நான் மெட்ரிக் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போது என்னோடய ட்ராயிங் ஃபீட் அண்ட் இன்ச்சஸாக மாறணும் அப்படின்னா நீங்கள் யூனிட்ஸ் செக் பண்ணி ஆகணும். அதுக்கு உங்களுடைய கமாண்டில் UN அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறீங்க. உங்களுக்கு ட்ராயிங் யூனிட்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஃபார்மேட்டில் போயிட்டு யூனிட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு யூனிட் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த யூனிட்ஸில் லென்த், ஆங்கிள் இருக்குது. இதில் லென்த்தில் டைப் இருக்குது, ப்ரெசிஷன் இருக்குது. லென்த்தில் டைப் பார்த்திங்கன்னா டெசிமல், ஆர்கிடெக்சரல், இன்ஜினியரிங், ஃப்ராக்ஷனல், சயின்டிஃபிக். இப்போது உங்களுக்கு மில்லிமீட்டர், சென்டிமீட்டர்ஸில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டெசிமல் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஃபீட் அண்ட் இன்ச்சஸாக மாறணும் அப்படின்னா இன்ஜினியரிங் அல்லது ஆர்கிடெக்சரல் கொடுத்துட்டு இங்கே இன்ச்சஸ் அப்படின்னு மாற்றிக்கோங்க. ஆங்கிள் டெசிமல் டிகிரிஸில் இருக்குது. டிகிரிஸ், மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ், கிரேடியன்ஸ், ரேடியன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெசிமல் டிகிரிஸில் வைக்கிறேன். இந்த ப்ரிசிஷன் அப்படிங்கிறது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை ஜீரோஸ் வேணும் அப்படிங்கிற வேல்யூ தான் இந்த ப்ரிசிஷன். பொதுவாக நம்மளுடைய ஆட்டோகேடில் ஆங்கிள் ஆன்டி கிளாக் வைஸில் தான் கேல்குலேட் ஆகும். இல்லை உங்களுக்கு கிளாக் வைஸில் கேல்குலேட் ஆகணும் அப்படின்னா கிளாக் வைஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஆன்டி கிளாக் வைஸை செக்இன் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்கே டைரக்ஷன் இருக்குது. பொதுவாக நம்மளுடைய ட்ராயிங் 0 டிகிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் பேஸ் பண்ணி தான் வரும். இல்லை நார்த் பேஸ்டு, வெஸ்ட்டு, சவுத், இந்த மாதிரி உங்களுக்கு டைரக்ஷன் பேஸ் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இப்போது ஓகே கொடுத்தா என்னுடைய ட்ராயிங் ஷீட் இம்பீரியல், அதாவது ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்க்கு செட் ஆகிருக்கும். இதுதான் யூனிட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.